அது பெண்கள் வந்து ஆண்களிடம் வந்து பொருளாதாரத்திற்காக அவங்க வந்து அடிமையாகிறாங்க. ஆண்கள் தங்களிடம் உள்ள பொருளாதாரத்தை காட்டி பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த அடிமைத்தனத்தை வந்து பெண் அடிமைத்தனங்கிறது ஒரு பொருளாதார ரீதியாக பெண்களை பலவீனமாக மாற்றி அதன் மூலம் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்துகிற நடைமுறை தான் பெண் அடிமைத்தனம். அதுமாதிரி ஆண் சர்வாதிகாரங்கிறது பொருளாதாரத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் ஆண்கள் வந்து சர்வாதிகாரிகளாக நடந்து கொண்டு ஆண்கள் வந்து பெண்களிடம் வந்து சர்வாதிகாரிகளாக நடந்து கொள்கிறார்கள். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அற்புதமான நடைமுறை இதெல்லாம் நம்ம பின்பற்றி இருக்க வேண்டும். என்னென்னா வந்து ஆண்களுக்கு தனியாக ஒரு நாணய முறை, பெண்களுக்கு தனியாக ஒரு நாணய முறை. அதாவது பணம்ங்கிறது வந்து பெண்கள் பயன்படுத்துகிற பணம். பணத்தில் கூட ஆண் பணம் பெண் பணம்னு இருக்கணும். இப்போ ஆடைகளில் வந்து எப்படி ஆண் பணம் ஆண்களுக்கான ஆடைகள் பெண்களுக்கான ஆடைகள் இருக்குதுல்ல, அதுமாதிரி நிறைய பொருட்களில் வந்து ஆண்கள் தனியாக பயன்படுத்துகிற பொருட்கள், அது மாதிரி பெண்களுக்கான பொருட்கள் அப்படின்னு இருக்குது எல்லாத்துலேயுமே நிறைய பொருட்களில். அதே மாதிரி இப்போ ஆடைகளில் உதாரணத்துக்கு ஆடைகள் அணிவதில், அது மாதிரி சைக்கிளில் கூட இது பெண்கள் ஓட்டுற சைக்கிள் அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி ஆண்கள் ஓட்டுற சைக்கிள் அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாதிரி இப்போ ஸ்கூட்டிலாம் பார்த்தா அது பெண்கள், பைக்குங்கிறது வந்து பைக்கு புல்லட்டு இதெல்லாம் வந்து ஆண்கள் ஓட்டுற. அது மாதிரி பணத்துலேயும் வந்து ஆண் பணம் பெண் பணம்னு தனித்தனியாக வச்சுருக்கணும். அது மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஏற்கனவே இன்னும் சில நடைமுறைகள் எப்படின்னா, ஆண்கள் வந்து பெண்கள் கீழே வேலை பார்க்கக்கூடாது, பெண்கள் வந்து ஆண்கள் கீழே வேலை பார்க்கக்கூடாது. ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக வேலை பார்க்க வேண்டும். தொழிற்சாலைகளில் அதாவது அலுவலகங்களில் பெண்களுக்கு கீழே ஆண்கள் கூட, ஆண்களுக்கு கீழே பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக இந்த தொழிலில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். பெண்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை அவங்களே உற்பத்தி செய்துக்கலாம், அல்லது வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை உற்பத்தி செஞ்சுக்கலாம். அதனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தொழிலில் தொடர்பே இருக்கக்கூடாது. அது மாதிரி பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் இருக்குதுல்ல, பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் வந்து அந்த பெண்களுக்கான பணம் அது வந்து வேறு மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை வந்து ஆண்கள் பயன்படுத்த முடியாதபடியே ஆண்களுக்கான இப்போ பெண்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறாங்க, அல்லது காய்கறி வாங்க போகிறாங்க, அல்லது வந்து மளிகை ஜாமான் வாங்க போகிறாங்கன்னா அது பெண்களுக்கான கடையில் தான் போய் வாங்கணும். பெண்கள் வியாபாரம் செய்கிற அந்த கடைகளில் தான் போய் வாங்கணும். அதனால் இப்போ அப்படி வாங்கும்போது பெண்களுக்கான பணத்தை எடுத்துகிட்டு போகணும். பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்களுக்கான பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும். அவங்க வந்து ஆண்களுக்கான பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பெண்கள் வியாபாரம் செய்கிற அந்த கடையில் போயிட்டு கொடுத்தாக்கா அது செல்லுபடியாகாது, அதை யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அது மாதிரி பெண்கள் வந்து தங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பெண்களுக்கான பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஆண்கள் வியாபாரம் செய்கிற கடையில் போய் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்காது. அங்கே போகவே கூடாது. பெண்கள் வந்து ஆண்கள் வியாபாரம் செய்கிற கடைகளுக்கு போகவே கூடாது, ஆண்களும் பெண்கள் வியாபாரம் செய்கிற கடைகளுக்கு போகவே கூடாது. ஆண்களுக்கு தனி பணம், பெண்களுக்கான தனி பணம் அப்படின்னு இரண்டு வகையான பணங்கள் இருக்கணும், இரண்டு வகையான பண பயன்பாடுகள் இருக்கணும். அது வந்து அப்போ பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், ஆண்கள் கீழே பெண்கள் வேலை பார்க்கக்கூடாது, பெண்கள் கீழே ஆண்கள். அப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஆண்கள் தங்களுடைய பணத்தை கொடுக்க முடியாது. இப்போ வந்து கணவன் வந்து இப்போ மனைவியை ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால், நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன், நீ எதுக்கு வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சலுகையை காட்டி தான் பெண்களை வந்து வீட்டிலே உட்கார வைக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வந்தாக்கா இப்போ ஆண்கள் தங்களுடைய தான் சம்பாதிச்ச பணத்தை தனது மனைவிக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அதை வந்து அந்த மனைவி வாங்கி அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த மனைவியால் வந்து அந்த ஆண்கள் இப்போ சம்பாதிக்கிற அந்த பணம் ஆண்களுக்கான பணம், அது ஆண் பணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பணத்தை எடுத்து மேல் மணி ஃபீமேல் மணி அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பெண்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அதனால் வந்து இந்த வகையில் பண்ணும்போது இப்போ ஆண்கள் பெண்ணடிமைத்தனத்தை வந்து இந்த மாதிரி தான் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், ஆண் சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என நாம் விரும்பியிருந்தால் அதற்கு அப்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள் நமக்கு கண்களுக்கு தெரியும். நமக்கு அப்படி ஒரு நோக்கமே இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட வழிமுறைகள்லாம் அதை ஒழிப்பதற்கான அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு நமக்கு ஏன் புலப்படவில்லை அப்படின்ட்டா, நம்ம வந்து அதை ஒழிப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கவில்லை.
நமக்கு அதில் ஒரு தீவிரம் இல்லை. நம்ம வந்து நம்முடைய நோக்கம் வேறு எதுவோ இருக்குது. அதனால் வந்து நம்மளால் இந்த பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த நடைமுறை நமக்கு தெரியாமல் போச்சு. ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி நடைமுறைகள் நமக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி நடைமுறைகள் நம்ம பின்பற்றினா மட்டும்தான் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க முடியும். பண விஷயத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது, தொடர்பே இருக்கக்கூடாது. பெண்கள் பயன்படுத்துகிற பணம் தனியாக இருக்க வேண்டும், ஆண்கள் பயன்படுத்துகிற பணம் அதன் வடிவமைப்பு அது தனியாக இருக்க வேண்டும். அதோடைய மதிப்பு கூட தனியாக இருக்கணும். இப்போ ரூபாய் அதோட பேர் அல்லது அது மாதிரி தனித்தனியாக இருக்க வேண்டும். அதனால் வந்து அந்த அளவுக்கு பண்ணாலே போதும். பொருளாதார ரீதியாக பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துகிற நோக்கம் என்பது ஆண்களுக்கு இல்லாமல் போய்விடும். இதனால் பெண்கள் சுதந்திரம் அடைந்து விடுவார்கள். அந்த மாதிரி வந்து அரசியலில் கூட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது, பெண்களுக்கான சலுகைகள் கொடுப்பது எல்லாமே பெண்களுக்குன்னு ஒரு நிர்வாகம் தனியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்களை வந்து கவரணும், அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குறது. ஆண்களுக்கு அந்த மாதிரி சலுகைகள் கொடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கு மட்டும் நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க, பெண்களுடைய ஓட்டை வாங்கணும். அப்போ இந்த மாதிரியான உள்நோக்கத்தெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியலில் கூட நிர்வாகம் ரீதியாக பெண்கள் தனியாக நிர்வகிக்கப்பட வேண்டும், ஆண்கள் தனியாக நிர்வகிக்கப்பட வேண்டும். பெண்கள் பெண்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும், ஆண்கள் ஆண்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி கூட ஏதாவது ஏற்பாடு இருந்தால் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்.